Hello students, welcome to Hiba Max. 12th standard Max chapter 4 inverse trigonometric function example 4.17 இந்த வீடியோல பார்க்கலாம். Simplify அப்படினு கொடுத்திருக்காங்க. First subdivision cos inverse of cos 13 pi by 3. இதுதான் நம்ம simplify பண்ணி final answer கண்டுபிடிக்க போறோம். Solutionல cos inverse of solution எழுதிக்கலாம். Cos inverse of cos 13 pi by 3. இப்போ டேரெக்டாக காஸ் இன்வர்ஸை காஸை கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிடலாம் நினைப்போம். ஆனால் காஸோட லிமிட் என்ன? காஸ் ஃபங்க்ஷனோட லிமிட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட லிமிட் 0லேருந்து பை. பட் நமக்கு வந்திருக்க வேல்யூ 13 பை பை 3. 13 பை பை 3 வந்து 0 to பைக்குள்ளே வராது. 13 பை பை 3 இஸ் நாட் பிலாங்ஸ் டு 0 to பை. அப்போ இதை நான் ரெடியூஸ் பண்ணும். இது எப்படி ரெடியூஸ் பண்ணுறது? டிவைடட் பை 3 இருக்குது 13. அப்போ 4 3s are 12. அப்போ 4 பை ப்ளஸ் பை பை 3ன்னு எடுத்துக்கலாம். கம்பேர் பண்ணுங்கள். 4 3s are 12 ப்ளஸ் 1 13 பை 3ன்னு வரும். இதை தான் நான் இங்கே இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். அடுத்த லைனில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 4 பை ப்ளஸ் பை பை 3. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு 13 பை பை 3 கிடைக்கும். 4 இன்ட்டு பை நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 4 பை ரிமூவ் பண்ணிட்டோன்னா வெறும் பை பை 3 மட்டும்தான் இருக்கும். இப்போ பை பை 3 வந்து 0 to பைக்குள்ளே கண்டிப்பாக வரும் இல்லையா? பை பை 3 பிலாங்ஸ் டு 0, பை. இந்த லிமிட்குள்ளே தான் பை பை 3 வரும். இப்போ நம்ம காஸ் இன்வர்ஸையும் காஸையும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு வெறும் பை பை 3 தான் வரும். அதுதான் ஆன்சர். லாஸ்ட்டாக cos inverse of cos 13 pi by 3 is equal to pi by 3 ன்னு எழுதுறேன். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. tan inverse of tan 3 pi by 4. லாஸ்ட் சம் cos எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் ஆன்சர் எழுதலாம். tan inverse of tan 3 pi by 4. இப்போ இது ரெண்டுத்தையும் டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். ஆனால் வேல்யூ பாருங்கள் 3 pi by 4. இப்போ டேனோட லிமிட் வந்து மைனஸ் பை பை 2லேருந்து பை பை 2 வரைக்கும். 3 pi by 4 இதுக்குள்ளே வராது இல்லையா? மைனஸ் பை பை 2லேருந்து பை பை 2க்குள்ளே வராது. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது சால்வ் பண்ணிவிடுங்க. பை பை 4னா 45. 45 இன்ட்டு 3 135. ஆனால் நமக்கு மைனஸ் 90லேருந்து 90க்குள்ளே தான். ஒரு வேளை தெரியலனா டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரலனா பையோட வேல்யூ வந்து 180 சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணுங்க சரிங்களா? அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். அப்போ இதை வந்து நான் ரெடியூஸ் பண்ணி மைனஸ் 90லேருந்து 90 வரைக்கும் கொண்டு வரணும். அண்ட் ஆல்ரெடி நான் இது சொல்லி கொடுத்துருக்கேன். 3 கீழே 4. நியூமரேட்டர் விட டினாமினேட்டர் ஜாஸ்தியாக இருந்தால் பை மைனஸ் பை பை 4. பையிலேருந்து உங்கள் தீட்டாவை மைனஸ் பண்ணிக்கோங்க. 4 1s are 4. அப்போ 4 பை மைனஸ் பை பை 4 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 3 பை பை 4. எல்லா சம்முக்கும் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? அதனால இது மாதிரி ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூமரேட்டரில் ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது, கீழே 4 இருக்குது அப்படின்னா பையிலேருந்து மைனஸ் பண்ணால் போதும். இதே நியூமரேட்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா ப்ளஸ் பண்ணால் போதும் சரிங்களா? அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டேர்மை வந்து நான் இப்போ மாற்றி இப்படி எழுதிக்கலாம். tan inverse of tan pi minus pi by 4. pi minus pi by 4. இப்போ இந்த பை வந்து நான் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பை ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஆன்சர் எப்படி இருக்கும்? tan inverse மைனஸ் tan pi by 4ன்னு இருக்குமா? tan pi minus theta minus tan theta. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த மைனஸ் வந்து இன்சைட் கொண்டு வந்துடலாம். tan inverse of tan minus pi by 4. இப்போ மைனஸ் பை பை 4 வந்து மைனஸ் பை பை 4 இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் மைனஸ் பை பை 2, பை பை 2. மைனஸ் 45 டிகிரி வந்து மைனஸ் 90லேருந்து 90க்குள்ளே வரும். ஸோ இது இப்போ பாசிபிள். இதையும் கேன்சல் பண்ணிடலாம். tan இன்வர்ஸையும் டேனை கேன்சல் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஆன்சர் மைனஸ் பை பை 4. இது அப்படியே நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடலாம். therefore tan inverse of tan 3 pi by 4 is equal to minus pi by 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. secant inverse of secant 5 pi by 3. secant inverse of secant pi by 3.
சொல்யூஷன் எழுதிக்கலாம். secant inverse of secant 5 pi by 3. இப்போ secant ஓட லிமிட் என்னது? 0 to pi and 0 to pi இருந்து pi by 2 மட்டும் எலிமினேட் பண்ணிடணும். pi by 2 மட்டும் வரக்கூடாது இல்லையா? pi by 2 இல்லாமல் 0லேருந்து pi வரைக்கும் வரலாம், 90 மட்டும் வரக்கூடாது. அப்போ 5 pi by 3 வந்து இந்த லிமிட்குள்ளே வராது, மென்ஷன் பண்ணிடணும். 5 pi by 3 is not an element of 0, pi. அப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? 3 இருக்கு, மேலே 5, 3 2s are 6, 6 minus 1 5. அப்போது 2 pi, 3 2s are 6 வரணும் இல்லையா? 2 pi minus pi by 3. இப்போ சால்வ் பண்ணுங்கள். 2 3s are 6, 6 minus 1 5, 5 pi by 3ன்னு கிடச்சிடும். சரிங்களா? ஸோ எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்னே கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். அடுத்த லைனில் secant inverse of secant 2 pi minus pi by 3. ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? secant inverse of secant 2 pi minus theta secant theta இல்லையா? pi minus theta வந்து secant thetaவா? ஸோ theta மட்டும் எழுதிக்கலாம். நான் thetaன்னு சொல்லிட்டு அப்படியே theta எழுதிட்டேன், அதனால் அதை அழிச்சிருக்கேன். ஸோ இப்போ pi by 3, pi by 3 வந்து 0லேருந்து பைக்குள்ளே வரும். ஸோ secant inverse கேன்சல் பண்ணிட்டா நமக்கு pi by 3 மட்டும் கிடைக்கும். where pi by 3 is an element of 0, pi except pi by 2. இது ரொம்ப முக்கியம். கண்டிஷன் என்னன்றது நம்ம எழுதணும் இல்லையா? இப்போ லாஸ்ட்டாக therefore கொஷின் எழுதிட்டு secant inverse of secant 5 pi by 3 is pi by 3ன்னு எழுதிடுங்க போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்கள் ஒரு சம் சால்வ் பண்ணும்போது கம்பேர் பண்ணிகிட்டே வாங்க, அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 4th one, sin inverse of sin 10. இதுக்கு முன்னாடி வந்ததுலாம் பை வேல்யூ மாதிரி வந்தது, ஆனால் இப்போ பை வேல்யூ வரலை இல்லைங்களா? 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். sin inverse of sin 10. இப்போ இது வேல்யூவில் வர்றனால இப்போ சைனோட லிமிட் என்ன? மைனஸ் pi by 2, pi by 2. pi by 2மே நான் வந்து வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ பையோட வேல்யூ எப்படி கன்சிடர் பண்ணும்? 22/7. 22/7 இங்கே டிவைடட் பை 2 இருக்குது. அப்போ ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எழுதிக்கலாம். இப்போ pi by 2 நான் கண்டுபிடிக்கணும். அப்போ 22/2 into 7. 2 1s are 2 11s are. pi by 2 is equal to 11/7. இதுக்கு ஆன்சர் வந்து 1.57 அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம லிமிட் வந்து எனக்கு மைனஸ் 1.57லேருந்து ப்ளஸ் 1.57க்குள்ளே வரணும். நான் டைரெக்டாக மைனஸ் 11/7, 11/7க்குள்ளே வரணும்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது 10, இதுக்குள்ளே கண்டிப்பாக வராது இல்லையா? அது 10 is not an element of minus pi by 2, pi by 2. அப்போ இந்த டேர்மை நான் மாற்றணும், லிமிட்குள்ளே கொண்டு வரணும். லிமிட்குள்ளே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறேன்? sin inverse of sin இந்த 10 கூட நான் ப்ளஸ் 3 pi மைனஸ் 3 piன்னு ஆட் பண்ணுறேன். 3 pi ப்ளஸ் 10 மைனஸ் 3 pi. இப்போ பாருங்கள், ப்ளஸ் 3 pi மைனஸ் 3 pi கேன்சல் ஆகிட்டா நமக்கு 10 மட்டும் வேணும். ஸோ நம்ம வந்து ப்ரூஃப் கொண்டு வர்றதுக்காக ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் சம் வேல்யூ எடுத்துக்கலாம், அது கேன்சல் ஆகிடும். இங்கே நான் 3 pi எடுத்துக்கிறேன். சரிங்களா? புக்லேயும் அதே தான் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம அதே ஃபாலோ பண்ணலாம். அடுத்த லைனில் sin inverse of sin 3 piயை நான் வந்து பையினை ரெடியூஸ் பண்ணலாமா? 3 piயை நான் பையினை ரெடியூஸ் பண்ணலாம். pi ப்ளஸ் 10 மைனஸ் 3 pi. இப்போ நெக்ஸ்ட் லைனில் sin pi ப்ளஸ் தீட்டா எப்படி மாற்றி எழுதலாம்? மைனஸ் sin தீட்டான்னு மாற்றி எழுதிக்கலாமா? அப்போ sin inverse of sin pi ப்ளஸ் தீட்டாவை நான் எப்படி மாற்றி எழுதுறேன்னா மைனஸ் sin தீட்டா. இங்கே தீட்டா வேல்யூ 10 மைனஸ் 3 pi. இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் நல்லா தெரியணும். pi ப்ளஸ் தீட்டான்னு என்ன, pi மைனஸ் தீட்டான்னு என்ன. இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிடலாமா? இப்போ sin inverse of sin மைனஸ் 10 மைனஸ் 3 pi. இப்போ இந்த மைனஸ் இன்சைட் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 10 வந்து மைனஸ் 10 ஆகிடும். இப்போ sin inverse of sin 3 pi minus 10ன்னு மாறிடுமா?
இப்போ இந்த 3 பை மைனஸ் 10 வந்து நம்ம வேல்யூக்குள்ளே வரும். இன்டூ 22/7 மைனஸ் 10, 66 by 7 minus 10, 9.43 கிடைக்கும். இதிலிருந்து நான் வந்து -10 பண்ணுறேன். -10 பண்ணால் -0.5 தான் வருது. ஸோ நம்ம லிமிட் என்ன, -11/7. ஸோ கண்டிப்பாக இந்த வேல்யூ வந்து -π/2லேருந்து π/2க்குள்ளே வந்துடும். அப்போ சைன் இன்வர்ஸையும் சைனையும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு 3π - 10 மட்டும் இருக்கும். வேர் 3π - 10 பிலாங்ஸ் டு -π/2, π/2ன்னு எழுதிக்கலாம். நான் இதை சால்வ் பண்ணனால குட்டியாக எழுதியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே எழுதிடுங்க. சரியா? ஃபைனலாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin 10 is equal to 3π - 10. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? இதெல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி காமிக்கணும்னு இல்லை, இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த வேல்யூ எப்படி இதுக்குள்ளே வருது அப்படின்னு நான் காமிக்கல, லிமிட்குள்ளே வருதுன்னு காமிக்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். நீங்களும் எழுதிக்கோங்க, ஏன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது அது வந்து ஈஸியாக இருக்கும். இன்னொரு வாட்டி நீங்கள் படித்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சம்ஸ் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.